வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் இருக்குது. இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். ஏன் லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதை வச்சு நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணலாம். மெயின் பர்பஸ் ஆஃப் ரோட் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாடிஃபைட் கார். என்ன கார் அப்படின்னு சொல்லி கெஸ் இருக்கா? இது வந்து இந்தியன் ரேங்க்லர் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் ரேங்க்லரா? மஹிந்திராவோட தார் தான், பட் ஆனால் இதை ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி பார்க்க நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்க்குறீங்க, ஒரு ரேங்க்லர் மாதிரி இருக்கும், ஜீப் ரேங்க்லர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒன்று பார்ப்போம். இது வந்து ஓரளவு ஒரு மாடிஃபிகேஷன் ரிவ்யூ. இது வந்து ஒரு ஆஃப்ரோடர் கார் தான். அந்த காருக்குரிய கேரக்டர் வந்து பியூராக அதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மாடிஃபிகேஷன் மூலியமாக அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது ஒரு மாடிஃபிகேஷன் ரிவ்யூ. இது வந்து மஹிந்திரா தார். பட் இந்த காருக்குள்ளே ரெண்டு காரை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து ஜீப் ரேங்க்லர், இன்னொன்று வந்து ஹம்மர். ஸோ பை த ஹைட் ஆஃப் த கார் அது வந்து உங்களுக்கு ஒரு ஹம்மரை காமிக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ரூஃபில் இருக்க லைட்ஸ் பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஹம்மர் மாதிரி இருக்குது. அதே அட் த சேம் டைம் இந்த ஃப்ரண்ட் லுக் வந்து இந்த கிரில் வந்து ரேங்க்லரோட கிரில், ப்ராப்பர் கிரில். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பம்பர் இதுவுமே ரேங்க்லரோட பம்பர்னால உங்களுக்கு அப்படியே இது ஒரு மினி ரேங்க்லர் மாதிரி இருக்குது அப்படி தான் சொல்லுவேன். முன்னாடி இருந்து பார்த்தோன்னா இது ரேங்க்லர் மாதிரி தான் இருக்கும். சைடில் போய் பார்த்தா தான் இது தார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மஹிந்திரா தாரில் என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். மக்களே, மாடிஃபைட் மஹிந்திரா தார் ஸோ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ சைட் போர்ஷன் பாருங்களேன். சைட் போர்ஷன் பார்த்தோன்னா இதுதான் மஹிந்திரா தாரோட சைட் போர்ஷன். பட் நார்மல் மஹிந்திரா தார் இந்த மாதிரி இருக்காது. இதில் ஏன் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஃபெரோஷியஸாக தெரியுது அப்படின்னா, இதோட அலாய் வீல்ஸ் பெருசு பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதோட டயர்ஸை பெருசு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சைட் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த சைட் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம்னா எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் இந்த கார் வந்து ஃபெரோஷியஸாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இதில் பண்ணியிருக்க மாடிஃபிகேஷன் விஷயங்கள். ஸோ இந்த மாடிஃபை பண்ணது வந்து ஒரு ப்ராப்பர் ஆஃப் ரோடராக அந்த காரை காமிக்குதுன்னு சொல்லலாம். பை த டிசைன் அந்த டைனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் கிரில் தான் வந்து அந்த ரேங்க்லரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ரேங்க்லரோட கிரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்இடி ஹெட் லாம்ப்ஸ், அதோட பேட்டர்ன் வேறு, இது மாடிஃபைட். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிரில் தான் விஷயமே. வாவ், நல்லா இருக்குது. மஹிந்திரா தாரோட கிரில் கம்பேர் பண்ணும்போது இந்த கிரில்லோட விட்த் வந்து அதிகம். அதே மாதிரி அந்த விட்த் அதிகமாக இருக்கனால தான் ஒரு ப்ராடான ஒரு லுக் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்குது. அது வந்து பியோனா பிளாக் ஃபினிஷிங் பெயிண்ட். ஸோ கிளாஸ்னஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக காமிக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பம்பர். ஸோ இந்த லுக்லேருந்து பார்த்தோன்னா இது ரேங்க்லர் தாங்க, இது வேறு மஹிந்திரா தார்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி தான் இருக்குது. இந்த பம்பருமே வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஏன்னா இதில் கொடுத்துருக்க அந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ ரெண்டு மூணு ஃபினிஷிங். இங்கே வந்து கார்னிஷ் டிசைன் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ்க்குரிய ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர்ஸ். நார்மல் பம்பர்லேயே வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் வரும், ஃபாக் லேம்பா. ஸோ அதை வந்து திரும்பி இதிலே அப்படியே கன்டினியூ பண்ணியிருக்காங்க. பட் இந்த பம்பர் மட்டும் வேறு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஹூக் இருக்குது, ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் அண்ட் ரெட் வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்டியரான ஒரு காம்போ கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பம்பர் பார்த்தோம், பம்பர் வந்து ரொம்ப மஸ்குலராக இருக்குது. ஸோ அது அப்படியே கீழே பார்த்தோம்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு இன்ஜின் பே ஏரியா சேவ் பண்ணக்கூடிய பிளேட்ஸ். ஸோ நார்மலான தாரில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸில் கொடுப்பாங்க, ஃபைவ் பிளாஸ்டிக்கில். பட் இது வந்து உங்களுக்கு ஹாட் மெட்டல். ஸோ இது நல்ல மெட்டல் ஷீட்டு, உங்களுக்கு ஃபுல் மெட்டல். ஸோ அதில் வந்து ஒயிட் பெயிண்ட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல், இது வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷனல் காண்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதோட ஹைட் கூட ஒரு ஹார்ட் கோர் ஆஃப் ரோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பிளேட்ஸ் வந்து கீழே இருக்க இன்ஜின் பே ஏரியாவை சேவ் பண்ணும். அதுக்காண்டி இதை ஃபங்க்ஷனலாக செட் பண்ணியிருக்காங்க. மெட்டலில் போட்டது காரணமும் அதுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல எல்இடி டிஆர்எல்ஸ், அதுக்கப்புறம் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இந்த சைடில் வந்துருது, டயர் ஃபெண்டர்ஸில். அதுக்கப்புறம் இந்த காரில் லோட் பண்ணியிருக்க இன்ஜின் பார்த்தோன்னா உங்களுக்கு 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின், 2.2 லிட்டர் லோட் பண்ணியிருக்காங்க. 130 ஹார்ஸ் பவர் 300 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின். ஸோ அது வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. எமாக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டீசல். 130 இந்த 13/0 இது வந்து 130 ஹார்ஸ் பவர் அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்புறம் இங்கே ஒரு ஆண்டனா வந்துருது. அதுக்கப்புறம் லைட் ஃபோர்ஸ்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைட்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு பானட்டுக்கு அடுத்து வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எல்இடிஸ் தான் ரெண்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பானட்டில் வந்து பெயிண்ட் ப்ரொடக்ஷன் காண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பானட், அதுக்கப்புறம் இந்த ஏரியா, அதுக்கப்புறம் இந்த டாப் மட்டும் உங்களுக்கு பிபிஎஃப் ஃபிலிம் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹை குவாலிட்டி ஃபிலிம் தான். அது வந்து என்னென்னா, நமக்கு வந்து இந்த ஒரு பார்ட் எடுத்தோன்னா இந்த பார்ட் ஃபுல்லாக தான் பிபிஎஃப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பார்ட் எடுத்தாலும் இந்த பார்ட் ஃபுல்லாக பிபிஎஃப் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு இந்த டாப் மட்டும், ஏன்னா இது ஆஃப் ரோடு கார், இந்த சைட்லலாம் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு ஆஃப் ரோட் போனோம்னா சகதியாயிரும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஓட்டுறது வந்து அந்தளவுக்கு ஒரு அட்வைசபிளாக இருக்காது, இது வேஸ்ட் ஆஃப் மணியாக இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு சகதிப்படாது. அதனால இதை நம்ம வைப் பண்ணோடனே போகிற மாதிரி பிபிஎஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 இடத்துல வந்து பிபிஎஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கார் ஃபுல்லாகவே வந்து செராமிக் கோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதை வந்து இந்த இடத்துல மட்டும் பிபிஎஃப் பண்ணது காரணம் என்னன்னா, இந்த இடத்துலையும் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இது ஆஃப் ரோட் கார்னால அந்த இடத்துல பண்ணுறது அந்தளவுக்கு ஒரு சொன்ன மாதிரி ஒரு அவுட்புட் இருக்காது. அதே மாதிரி லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஸோ அதனால் செராமிக் கோட் மட்டும் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க.
பிபிஎஃப் வந்து ஃப்ரண்ட் செக்ஷனில் மட்டும் பண்ணியிருக்காங்க. டர்ட்டில் வேக்ஸ் கார் கேர் ஸ்டுடியோல இருந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த காரோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செராமிக் கோட்டிங் அண்ட் பிபிஎஃப் வச்சு இந்த காரோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ரூஃபில், ஸோ இதை வந்து நம்ம ரூஃப் லைட்னு சொல்லலாம். இது மவுஸ் ஷேப்பில் இருக்குது, எல்இடிஸ் தான். ஸோ எல்இடி தான், வாவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஹம்மர் ஃபீல் தான் கிடச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ நார்மல் ஸ்டாக் டயர்ஸ் பார்த்தோன்னா 255/65 செட் ஆஃப் ஃபீல்ஸ் வந்து போடுவாங்க, 18 இன்ச்சஸ் வரும். பட் இது வந்து இதோட டயர் சைஸ் வந்து உங்களுக்கு அலாய் வந்து 20 இன்ச்சஸ். ஸோ 20 இன்ச்சஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த டயர்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 35x12.50, 35x12.50. ஸோ இதோட ப்ரொஃபைலை பாருங்கள், எவ்வளோ பெரிய ப்ரொஃபைல். அதுக்கப்புறம் அதோட விட்து பாருங்கள், டயரோட விட்து. இதில் வந்து ஆல் டெரன் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட்டன்ஸ்லாம் வந்து பயங்கர ஹார்டாக இருக்குது. ஸோ அதனால் எல்லா ரோட்ஸ்லையும் வந்து நம்ம சாலிடாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி இந்த டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபியூல் பிராண்ட்லேருந்து கான்கேவ் ஷேப்பில் அலாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அலாய்ஸ் வந்து உங்களுக்கு டியூல் டோன், ஸோ 2 ஷேடில் இருக்குது. ஒன்று வந்து இந்த சில்வர் ஷேட், அதுக்கப்புறம் இங்கே கிளாஸ் பிளாக். ஸோ இதோட ஸ்ட்ரக்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு அக்ரெசிவ்னஸை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அந்த சைட் ப்ரெசன்ஸ் வந்து பாருங்களேன் எப்படி இருக்குது. ஸோ அதான் நான் முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொன்னேன், எந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே வந்து ஃபெரோஷியஸாக இருக்குன்னு சொல்லி, பார்க்கவே வந்து ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த அலாயிலையும் வந்து அவங்க செராமிக் கோட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அலாயும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் வந்து அந்த கிளாஸினஸ் வர இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து அவங்க செராமிக் கோட் பண்ணி கொஞ்சம் கிளாஸியாக காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த செராமிக் கோட்லாம் பண்ணனால இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியுதுன்னு சொல்லலாம். ஓவராலாக சைட் ப்ரெசன்ஸில் இந்த அலாய் வீல்ஸ் அண்ட் டயர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மிச்சப்படி சைடில் வந்து வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதுவே ரியர் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து 5 செட்டு அலாய் வீல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லுக்கை பாருங்களேன், சான்ஸ்லெஸ் நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து மொத்தம் 5 அலாய் வீல்ஸ் செட்டாக 5 அலாய் மாற்றிருக்காங்க. அதோட டயர்ஸ், இதோட ஸ்பேர் வீல் டயருமே வந்து சேம் டயர் தான், சேம் அப்சைஸ் பண்ணால் அதே டயர், அதே அலாய் வீல்ஸ் 20 இன்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த லுக்கு பாருங்களேன், இந்த வியூவுமே வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம், நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா, ஸோ ரிவர்ஸ் கேமரா செட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்கில் ரிவர்ஸ் கேமரா வராது, சென்சார்ஸ் மட்டும் வரும். ஸோ அது அப்படியே இருக்குது. மிச்சப்படி ரிவர்ஸ் ரியரில் வந்து வேறு எதுவும் பண்ணல. இப்போ நம்ம வந்து பின்னாடி இந்த டோர் ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து 3 டோர் மாடல். இது வந்து 2 வேவாக அந்த டெயில் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு கீழே இருக்க டோர், அதுக்கப்புறம் கிளாஸை மட்டும் நம்ம தனியாக ஓப்பன் பண்ணலாம். அதில் டிஃபாகஸ் இருக்குது. ஓகே, இதுதான் இப்படி தான் வந்து இந்த பின்னாடி இருக்க டெயில் டோர் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இது வந்து ஆம்ப் ஆடியோஸ் வந்து வேறு லெவலில் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸு, எக்ஸ்ட்ரா சப்வூஃபர்ஸு, எக்ஸ்ட்ரா ஆம்ப் ஆட் பண்ணி ஒரு வேறு லெவலாக பயங்கரமாக. இன்டீரியரில் பார்த்தோன்னா பாருங்கள், ரெட் லெதர்ஸ், அதெல்லாம் உள்ளே போய் காமிக்கிறேன். இது வந்து ஹெலிக்ஸ் பிராண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து 2 சப்வூஃபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு போக மேலே இங்கே ரூஃபில் 2 ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பீக்கர்ஸு, 2 சப்வூஃபர்ஸு, அதோட ஆம்ப் இங்கேயே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது மேலே இருக்க லெதர்ஸ் ஒரு 𝗖𝗢𝗡𝗦𝗢𝗔𝗓𝗓 லெதர்ஸ், லக்ஸுரி கார்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய லெதர்ஸ். இதெல்லாம் அப்பல்சர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போர்ஷில், பிஎம்டபிள்யூவில் காஸ்ட்லி எம் சீரிஸ் கார்ஸில், அதுக்கப்புறம் ஏஎம்ஜி சீரிஸில், இந்த மாதிரியான கார்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி அல்கண்டாரா வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரீமியம்னஸை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம், நல்லா இருக்குது. அதுக்கு மேலே இங்கே பாருங்களேன் ஸ்டிச்சிங்ஸை, இந்த சப்வூஃபரை மட்டும் ஜஸ்ட் ஊஃபரை வைக்காமல் அதை சுற்றி அதை பேக் பண்ணி அந்த ஊஃபரை கரெக்டாக செட் பண்ணி ஸோ அதை ஸ்டிச் பண்ணி வேறு லெவல். ஸோ கொஞ்சம் நிறைய மெனக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த காரை. அதுக்கப்புறம் இங்கே 𝗖𝗢𝗡 ப்ரோ, ஸோ இந்த காரை ஃபுல்லாக மாடிஃபை பண்ணது வந்து 𝗖𝗢𝗡ஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பேட்ஜிங் இருக்குது. இப்போ வந்து நம்ம இன்டீரியருக்குள்ளே போவோம். இன்டீரியரில் போயிட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ இன்டீரியர்ஸ் பார்ப்போம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டோர்ஸ் வந்து நல்ல வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ஸ்டாக் இப்படி தான் இருக்கும், பட் இது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த காரில் வந்து ஃபுல்லாகவே டேம்பிங் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃபிங்க்கு டேம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ளோர் ஃபுல்லாகவே டேம்பிங் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃப்ளோர் டேம்பிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டோர்ஸ் 2 டோர்ஸ், பின்னாடி வரதை சேர்த்து 3 டோர்ஸ். அதுக்கப்புறம் இந்த சைட் இந்த இதுக்கு பின்னாடி இருக்க மெட்டல்லே வந்து டேம்ப் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஃபுல்லாக டேம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதமான சவுண்டுமே இருக்காது. ரோட்டில் நீங்கள் போகும்போது இந்த ரேட்லிங் நாய்ஸ், எந்த நாய்ஸுமே உள்ளே வராது. வேறு லெவலில் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ரைட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டேம்பிங் பண்ணதுனால. அதுக்கப்புறம் ஹீட்டிங்கும் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு உள்ள தெரியாது, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். அதுக்கப்புறம் டோர்ஸ் பார்த்தோன்னா டோர்ஸில் வந்து சேம் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அல்கண்டாரா, இந்த ஓஇ ஃபினிஷிங், இந்த ஓஇ லெதர்ஸ் தான். இந்த அல்கண்டாரா லெதர்ஸ் வந்து ஓஇ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு போர்ஷ் கயன் வந்து மேனுஃபேக்சரிங் இது பிளான்ட்லேருந்து வெளியே வருதுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை எக்ஸாஸ்லேட் பண்ணல, அதுக்கேற்ற ஒரு ஃபினிஷிங் பார்க்கும் போது அந்த ஃபீல் அப்படி கிடைக்குது. எந்த இடத்துலையுமே வந்து சின்ன மிஸ் பண்ண மாதிரி கூட இல்லை, எந்த இடத்துலையும் லைட்டாக சொதப்பின மாதிரி இல்லை, எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நோட் பண்ணிங்களான்னு தெரியல, இங்கே பாருங்கள் ஏசி வென்ட்ஸ், மெர்சிடிஸில் இருக்க மாதிரியான ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய காஸ், எஸ் கிளாஸ், இ கிளாஸ், இப்போ இருக்க இ கிளாஸ், சி கிளாஸ், இதெல்லாம் வர மாதிரி ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் லைட்ஸ் வரும் உங்களுக்கு, ஆம்பியன் லைட்ஸ், அதெல்லாம் உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சீட்ஸ் பார்த்தோன்னா ஜீப். ஸோ அந்த ரேங்குலரை வந்து அங்கங்கே காமிச்சிருக்கான்னு சொன்னல, அது மாதிரி இந்த ஜிபியும் வந்து கொண்டு வந்துருக்காங்களா. ஸோ அதனால் இந்த ரேங்குலர் வந்து ஃபீல் ஆகுது எல்லா இடத்துலையும். இந்த சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீட்ஸோட லெதருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லெதர். இதோட பேட்டர்ன்ஸ் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக உங்களுக்கு பின்னாடி இருக்க ரோவுமே வந்து லெதர்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
நாலுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான். இந்த 2 ஹெட்ரெஸ்ட் மட்டும் ஜீப் பேட்ச் இருக்கு. ஸோ இந்த இன்டீரியர்ஸ்மே ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுன்னு சொல்லலாம். இந்த லெதரோட நேம் வந்து ஸ்டான்லி கஸ்டமைஸ்ட். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி. ஸோ அந்த லெதர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நார்மல் ஏசி வென்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஏசி வென்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீல் கொடுக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஆம்பியன் லைட்டும் வரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அந்த பார்த்தீங்கன்னா இதை சுற்றி ஆம்பியன் லைட் வரும். நைட் டைமில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டோர்ஸ்லேயும் வந்து ஆம்பியன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஆம்பியன் லைட் வரும். ஸோ அதனால டோர்ஸ்ல ஆம்பியன் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்து டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியல். இந்த மெட்டீரியலுமே டிஃப்ரெண்டாக இருக்குது. அதில் ரெட் ஸ்டிச்சிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் தான். இது வெளியே தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வந்து இங்கேயும் நம்ம இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்டில் பார்த்து அதே மெட்டீரியல் வச்சு இங்கேயும் வந்து உங்களுக்கு லெதர் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 2 சைடுமே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இன்டீரியர்ஸில் பார்த்தோம்னா சீட்டு, அதுக்கப்புறம் அந்த சைடில் வர மெட்டீரியலில் லெதர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்பீக்கர்ஸ் அந்த ரூஃபில் இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். உங்களுக்கு 2 ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் பின்னாடி 2 சப்வூஃபர்ஸ், ஆம்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏசி வென்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆம்பியன் லைட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்னா இல்லாத ஃபீச்சர்ஸை பூரா லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து இந்த ஏசி வென்ஸ் ஒரு லக்ஸுரி கிளாஸ் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த டேம் பண்ண விஷயம், இப்போ நான் டோர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கேன், எந்த விதமான சவுண்ட் எதுவுமே கேட்கலங்க. பர்ஃபெக்ட், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல். ஸோ இன்டீரியர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக மஹிந்திரா தார் ஒரு மினி Wrangler அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற விஷயங்களை லோட் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். மக்களே, மஹிந்திரா தார் ஒரு மினி Wrangler எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்க, இதில் மாடிஃபை பண்ண விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதை பார்க்கும்போது உண்மையிலே இது ஒரு மினி Wranglerன்னு சொல்லலாம். இப்போ Wranglerோட ப்ரைஸ் பார்த்தோம்னா அரௌண்ட் அன்லிமிட்டட் வெர்ஷன் வந்து 71 lakhs எக்ஷோரூம் ப்ரைஸ். அது ரூபிகான் வெர்ஷன் வந்து 76 lakhs. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மஹிந்திரா தாரை ஸ்டாக்ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்து 18 lakhsக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அது போக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணாலுமே ரூபிகான் ப்ரைஸ் 76 lakh. ஸோ ஓவராலாக அந்த காரில் என்ன இருக்குன்னா ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லென்த்து கூட, வித்து கூட, ஹைட்டு கூட. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது அந்த கேப்பபிலிட்டிஸ் இதில் லோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அஃபோர்டபுள் ஆஃப்ரோடராக இருக்கும், ஒரு அஃபோர்டபுள் லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிளாக இருக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற விஷயங்களை லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஒரு மினி Wrangler தான் நான் அப்போ இருந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இந்த காரோட ஓனருமே வந்து இந்த Wrangler பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இதே பெஸ்ட். ஸோ Wrangler போய் நம்ம அந்த காஸ்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ஒரு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிளை வாங்கி மாடிஃபை பண்ணி அந்த ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ் இதில் லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ஒரு ஆஃப் ரோடு கிடச்சிருது. தட்ஸ் ஆல், சிம்பிள், அவ்வளோதான், சால்வ்டு. ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காரை நமக்கு ரிவ்யூக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இந்த காரோட ஓனருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டர்ட்டில் வேக்ஸ் கார் கேர் ஸ்டுடியோ மதுரை, அவங்களும் வந்து இந்த ரிவ்யூக்கு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ இதுதான் ஓவராலாகவே. இதோட இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இந்த மாடிஃபிகேஷன் ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதில் நான் எது மிஸ் பண்ணியிருந்தேன், இதில் உங்களுக்கு வேறு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகேஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தியூசியஸ்ட் சேனல். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். until then, bye bye.